என்னம்மா சூப்பராக இருக்கா? ஓகே, கமெண்ட் வந்துச்சு சூப்பராக இருக்குன்னு. பன்னீர் டிக்கா ரேப். பன்னீர் வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கு. சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், நம்ம வீட்டில் அரைச்ச கறி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் ஜூஸ் அண்ட் காஷ்மீரி சில்லி பவுடர் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து ஒரு ½ அன் ஹவர் கொஞ்சம் நல்லா மேரினேட் ஆகட்டும். ஆனியனை வந்து டீப் ஃப்ரை பண்ணி பன்னீர் காமிச்சோம் இல்லையா, அதுலேயே போட்டு ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கு வந்து பாயில் ஆகிட்டு இருக்கு. எதுக்குன்னா வந்து பாயில்டு எக்ல மைனஸ் நமக்கு வந்து நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் கிடைக்கும். ஆயில் நம்ம நிறைய யூஸ் பண்ண தேவையில்லை. அண்ட் அது கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா கார்லிக்கையும் வரமிளகா நல்லா வேக வச்சு வச்சிருக்கோம். பாயில்டு எக்ல வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கார்லிக்கு இந்த இது இருக்கு இல்லையா, கொஞ்சம் போட்டு பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தோம்னா மைனஸ் ரெடி. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா பன்னீர் ரேப் செய்ய போகிறோம். ஓகே, ஆனியன் ப்ரௌனில் வந்துருச்சு. இதை வந்து ஆல்ரெடி பன்னீர் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இதுலேயே போட்டுடலாம். இது இன்னொரு 10 நிமிஷம் இருக்கட்டும். ஸோ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ பேன் சூடாயிருச்சு. பன்னீரை வந்து இதுக்குள்ள கொட்டிடலாம். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா ஸ்மெல் நல்லா போகிற அளவுக்கு வேகட்டும். ஸோ ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வெளியே எடுத்துடலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வேக வச்சு வச்சோம் இல்லையா, பூண்டு அப்புறம் மிளகா வந்து பெப்பர் போடணும். பெப்பர், எக்கு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில், அப்புறம் இது கூட வந்து சுகர் கொஞ்சம், சால்ட் கொஞ்சம், கொஞ்சம் லெமன் ஜூஸ், அவ்வளோதான். இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தோம்னா மேயோனிஸ் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, சப்பாத்தி போட்டாச்சு. நல்லா மேயோனிஸை வந்து நல்லா தடவிக்கலாம். இந்த லெட்டஸ் கொஞ்சம் வச்சுக்கலாம் அண்ட் ஆனியன் வச்சுக்கலாம். அண்ட் இது கூட நம்ம செஞ்சு வச்சுருக்க பன்னீர் ரோஸ்ட், பன்னீர் டிக்கா வச்சுக்கலாம். நம்ம வைக்கிறது தானே பேர். இப்போது இதை ரோல் பண்ணுறது தான் டாஸ்க். ஓகே, ஸோ சூப்பரான ஹோம்மேட் பன்னீர் டிக்கா ரேப் அடுத்தது அப்போ அம்மா கொடுத்தாச்சு. இப்போது நமக்கு ஓகே. என்னம்மா சூப்பராக இருக்கா? ஓகே, கமெண்ட் வந்துச்சு சூப்பராக இருக்குன்னு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, செஞ்சாச்சு. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பர். கடையில் போய் ஒரு ரேப்பு 100 ரூபா 150 ரூபா கொடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக நம்மளே செஞ்சு சாப்பிட்லாம். பை. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.